நேத்து நைட்டு டின்னருக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு அவங்களே வாலண்டியரா வந்து உனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாங்க. அதுவும் எப்பவும் போல இல்லாம லேயர் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அதான் நீயும் இப்போலாம் பிரியாணி நல்லா தானே செய்ற, வேணா வேலையை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்கல்ல. ஐயோ வேணாம்ப்பா, நானே இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏதோ ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு. அதனால தெரியாத வேலையில மூக்க விட்டு நானே என் மூக்க உடைச்சுக்கிறதுக்கு என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும், நீங்க செய்யுங்க, நான் எடுபடி வேலை மட்டும் செய்யறேன்னு சொல்லிட்டேன். இந்த அரிசி களைஞ்சு கொடுக்கறது, சிக்கன் கழுவி கொடுக்கறது, வெங்காயம் பூண்டுக்கு தோல் உரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். சார் மெயினா இருக்க குக்கிங் வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொரிச்ச வெங்காயம் என்ன ஒரு டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. இது செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசியை ஸ்பைசஸ் அப்புறம் புதினாலாம் சேர்த்து வேக வச்சு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு சைடு சிக்கன் கிரேவிக்கு இந்த சோம்பேறி சிக்கன் செய்வோம்ல, அந்த மாதிரி ராவா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் பொரிச்சது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி, ஃப்ரை பண்ண வெங்காயம், அப்புறம் புதினா, இது எல்லாத்தையும் லேயர் லேயரா செட் பண்ணிட்டு தம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தா சூப்பரான லேயர் பிரியாணி ரெடி. டேஸ்ட் சூப்பரோ சூப்பர். பாய்.